ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும். 2017 பொதுக்குழு கூட்டி சசிகலா தினகரனும் நீக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு பிறகு கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கடந்த காலத்தை மறந்துடுவோம். அதுல அன்னைக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது, 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது, 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது. நம்ம கண்ணுல இன்னும் 6-7 மாசத்துக்கு பின்னாடி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்தால், ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும். அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டும். கடந்த கால கசப்புகள் மறக்கப்பட வேண்டும். தர்ம சசிகலாவும் சரி, ஓபிஎஸும் சரி, 2 பேருமே தலைமைக்காக போட்டியிட்டவங்க. திரும்ப அவங்க எல்லாம் உள்ள வரும்போது யார் தலைமை அப்படிங்கிற குழப்பம் திரும்ப வராது. போட்டி வரும், அது பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியே தொடரலாம். தொண்டர்கள் கட்சியினுடைய தலைமையை முடிவு செய்யலாம். இதெல்லாம் டூ ப்ரீமெச்சூர். ஃபர்ஸ்ட் இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில் என்ன? இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறாரா, அதை ஏற்க மறுக்கிறாரா? இது பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள்.